நீண்ட காலம் பயணித்த நடிகர் சங்கத்தில் பொறுப்பில் இருந்த நடிகர் திரு சரத்குமார் அவர் தற்போது இணைப்பில் இருக்கிறார். அவரோடும் நாம் தொடர்ந்து பேசலாம். சார் வணக்கம். உங்களுடைய நண்பர் இறுதி பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு. இன்னும் சற்று நேரத்தில் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கு. என்னெல்லாம் பேசணும்னு தோணுது இப்போ உங்களுக்கு? பேசணும்னு தோணுது. ஏன்னா அவ்வளவு வேதனையில இருக்கும். இந்த தருணத்தை நான் இல்லைன்றத ஏற்கனவே நான் பதிவு பண்ணிட்டேன். நேற்று ரொம்ப மனவேதனை, அதிர்ச்சி. மீண்டும் எழுந்து வந்து குணமடைந்து சிறப்பாக செயல்படுவார் என்று எண்ணிக்கொண்டிருந்த பலருக்கும் மிகப்பெரிய வேதனையாக தான் இருக்கும். தழுவிய தமிழக மக்கள், விரும்பிய நல விரும்பிகள், ரசிகர்கள், திமுக தொண்டர்கள் என அனைவரும் இதுல வேதனையாக தான் இருப்பாங்க. இது ஒரு வேதனையான விஷயமா தான் நான் எடுத்துக்கிறேன். நிச்சயமா பொதுவா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதர் நம்மோடு இல்லை அப்படின்றப்பதான் அவங்க கிட்ட நம்ம இதெல்லாம் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு தோணும். இதெல்லாம் நம்ம பேசணும்னு நினைச்சேன் அப்படின்லாம் தோணும். அப்படி இருக்கிறப்ப இப்போ விஜயகாந்த் கிட்ட நீங்க கடைசியா பேச வாய்ப்பு கிடைச்சிருந்தா என்னெல்லாம் பேசியிருப்பீங்க சார்? உடல்நல வெளிநாடு போய் என்ன வந்து நம்ம கம்ப்ளீட்டா செக்அப் பண்ணி நம்ம குணமடையணும் சார் முதல்ல அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். நடிகர் சங்கத்துல அவரோட தொடர்ந்து பயணம் செஞ்சிருப்பீங்க. அந்த காலகட்டத்தில் அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான பொறுப்புகள்லாம் கொடுத்தாரு? அந்த ஆளுமையை நீங்க எப்படி பார்த்தீங்க? அப்ப நடிகர் சங்கத்தை இணைந்து செயல்படும் போது ஒரு ஆளுமை திறனை நான் பார்த்தேன்றதை பதிவு பண்ணிட்டேன். அதாவது எந்தெந்த பொறுப்பை யார் வந்து செயல்படணும். இப்ப நான் பொதுச் செயலாளர்னா நீங்க வந்து எதுனா எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க பொதுச் செயலாளர்கிட்ட பேசிக்கணும், செயலாளர்கிட்ட பேசிக்கோங்க, அவர் தான் அந்த பேங்கோட பேசிட்டு இருக்காருன்றத வந்து ரொம்ப தெளிவா சொல்லிடுவாரு. எல்லாம் டிபார்ட்மெண்டலைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பகுதியா இதை இவங்க பார்க்கணும், அதை அவங்க பார்க்கணும்னு வேலைகளை பிரித்து கொடுத்தல், ஆளுமை திறன், இதெல்லாம் அவர் நேரடியா பக்கத்துல இருந்து பார்க்க வாய்ப்பை பெற்றவராக இருக்காரு. நிச்சயமா. அதே போல நீங்க அவரோட நடித்த படங்களை பத்தி இப்போ நினைச்சா என்ன தோணும் உங்களுக்கு? உங்களை கூப்பிட்டு ஒரு பாராட்டெல்லாம் செஞ்சிருப்பார் நிறைய இடங்கள்ல. உங்க இந்த படத்துல உன்னை நிறைய பேர் பாராட்டுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதெல்லாம் இப்ப நினைக்கிறப்ப எப்படி இருக்கு சார்? ரொம்ப அதை நினைச்சு பார்க்கும்போது நெகிழ்ந்து போகின்ற ஒரு சூழல் தான். ஏன்னா வந்து புலனுசாங்கரை அழைத்து ஒரு வில்லன் வேடம் கொடுத்து ஒரு வாழ்க்கையில் ஒரு சரிவை சந்தித்து கொண்டிருக்கும் போது எனக்கு வந்து வாய்ப்பு வந்து புலனுசாங்கரை அந்த படத்துல வந்து படம் முடிஞ்ச பிறகு, படம் நடக்கும் போது நான் பல இதை நான் சொல்லியிருக்கேன். படம் முடிஞ்ச பிறகு பஸ் காப்பி பார்த்துட்டு அழைத்து பேசும்போது, சரத் உங்களுக்கு தான் இந்த படத்துல பெரிய பேர் வரும்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பக்குவம் வந்து வேற எந்த கதாநாயகனும் ஒத்துக்குவாங்களான்னு தெரியல. ஏன்னா பார்த்த பிறகு இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிடுவாங்களேன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா இவர் அப்படி நினைக்கிறேன். அவர் வந்து என்னையே வச்சு ஒரு கதாநாயகனாக போட்டியாக உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு கதாநாயக நண்பரான என்னை வைத்து தாய்மொழின்ற படத்தை வந்து அவங்க பேனர்ல அவர் தயாரிக்கிறாருன்னா எவ்வளவு ஒரு பரந்த மனப்பான்மை உள்ளவர், பரந்த மனம் கொண்டவர்ன்றது அப்படி. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கிறப்ப அந்த நட்சத்திர கலை விழாலாம் நாங்க டிவியில பார்த்த அனுபவம் உண்டு. அந்த கடனை அடைக்கிறதுக்காக அந்த கலை விழாலாம் நடத்துறதுல அவருடைய பங்களிப்பு எப்படி இருந்தது? ரெண்டு பேருமே சேர்ந்து பயணிச்சிருக்கிறீங்க. அதை குறிப்பா நட்சத்திரங்கள்லாம் கூப்பிடுறதுக்கு அவர் இந்த அளவுக்கு மெனக்கெட்டாரு, கடுமையாக மெனக்கெட்டார். ஏன்னா அவர் வந்து நான் வந்து ஒரு பகுதியில வந்து இந்த கடனை வந்து அடைப்பதற்கு வந்து இவங்க கூட நான் பேசிட்டு இருந்தேன். அவங்கள்ட்ட வந்து டைரக்டா நான் பேசிட்டு இருந்தேன், பேங்க்ல நான் பேசிட்டு இருந்தேன். இவங்க மற்ற நடிகர்கள் கலை விழா நடத்துவது எப்படி நடந்துக்கணும், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எப்படி ஒவ்வொருத்தரும் நடந்து கொள்ள வேண்டும், மேடையில் யார் இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி டிசிப்ளினா நடந்துக்கணும், இது பல விஷயங்கள் வந்து அவரு தலைமையில தான் அது நடந்தது. நான் பேங்க் இஷ்யூ, பேங்க்கு வந்து எப்படி குறைச்சு பேசுறது, ஒன் டைம் செட்டில்மெண்ட் எப்படி கொண்டு வரது அப்படின்னு பேங்க்ல நான் பேசிட்டு இருந்தேன். அது போக இந்த வேலைகள்லாம் அவருடன் சேர்ந்து கொடுக்கின்ற வேலைகளும் கொடுக்கின்ற பணிகளையும் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒரு டீம் ஒர்க்கு உதாரணமா இருக்காரு. அது மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். நிச்சயமா. நீங்க உங்களுடைய சொந்த அனுபவத்தில் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. புலன் விசாரணையில கூப்பிட்டு பாராட்டினது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது, சோர்ந்து கிடந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு. அதே போல கிட்டத்தட்ட புதுமுக இயக்குநர்கள் ஒரு 52 பேருக்கும் மேல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு, 400க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. புதுமுகங்கள்ல அறிமுகப்படுத்துறதுல அவருடைய பங்களிப்பு எப்படி ஒப்புக்கொண்டாரு அந்த புதுமுக இயக்குநர்கள் அறிமுகப்படுத்துறதுக்கு? இல்ல டிஎஃப்டி அப்படின்னு சொல்லும் போது அதை வெளியே கொண்டு வந்தது கேப்டன் அவர்கள் தான். ஏன்னா
ஒரு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கே தயங்குகின்ற சூழலில் படிச்சுட்டு வந்து இயக்குவதற்கும் நடிப்பதற்கும் பயிற்று கொண்டு வந்த டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வச்சு அவர் வந்து என்கரேஜ் பண்ணதான் மிகப்பெரிய விஷயம். அப்பதான் உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு இந்த பயின்று வருகின்ற மாணவர்கள், கல்வி பயின்று வந்து அதுவும் சினிமா துறை கற்று வருகின்றவர்கள் சிறப்பாக ஜொலிப்பார்கள். ஒரு முதல்ல எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தது மிகப்பெரிய விஷயம். அவருடைய தலைமை பண்பை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? குறிப்பாக நிறைய இடங்களில், அதாவது அரசியலாக இருக்கட்டும் இல்லை சினிமா துறையாக இருக்கட்டும், 2 இடங்கள்லையும் மிக தைரியமாக களத்தில் இறங்கினவர் அவர். அப்படி இருக்கிறப்ப தற்போது உடல்நலம் நல்லா இருந்திருந்தா அவர் இந்த உயரத்துக்கு போயிருப்பாருன்னு அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? இல்ல, காலத்தின் சூழல்ல வந்து எப்படி வேணா ஒரு மனிதன் வந்து உருவாகலாம். அதுக்கான உழைப்பு, உறுதி, நேர்மை எல்லாம் இருக்கணும். உழைப்பு, உறுதி, நேர்மை இருக்கின்ற ஒரு மனிதராகத்தான் நான் விஜயகாந்த் அவர்களை பார்க்கிறேன். அவருக்கு இருந்திருந்தா மேற்கொண்டு அவரை தன்னை வந்து வளர்த்துக் கொள்வதற்கான எல்லா முயற்சி எடுத்திருப்பான்னு நம்பிக்கை இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எப்பேற்பட்ட ஒரு தலைவராக விஜயகாந்த் இருந்தார் நினைக்கிறீங்க? இல்ல, ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வந்த புதுசுல வந்து இரு திராவிட இயக்கங்களுக்கு மத்தியில ஒரு தேமுதிக என்பது ஒரு போர்ஸா தான் இருக்கு. அது அவர் உடல்நலம் சரியில்லாதனால சற்று பின்தங்கி விட்டதே. அந்த உடல்நலம் சரியாக இருந்திருந்தால் காலத்தின் போது ஒரு சைக்கிள் மாதிரி தான் லைஃப். ஒரு மேல இருக்கும்போது ஒரு கீழே வருவோம், ஒரு கீழே இருக்கும்போது மேல வருவாங்க. அதுல உழைப்பு, உறுதியா தான் சொன்ன மாதிரி அது அவர்கிட்ட இருந்தனால, அந்த ஆளுமைத்தன்மை இருந்தனால அவர் வந்து அதை அச்சீவ் பண்றதுக்கு சர்க்கிள்களை வந்து தவிர்த்து மேலும் எப்படி வெற்றி பெறுவது என்பதை உணர்ந்து செயல்பட்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன். திரு விஜயகாந்தனுடைய வாழ்க்கை எதை கத்துக் கொடுக்குது நமக்கு? மன உறுதி, நல்ல மனம் படைத்தவர், எல்லாருக்கும் உதவி பண்ண நினைச்சவர், மற்ற உபத்திரவமா இருக்காதீங்க, உதவி பண்ணாட்டி கூட உபத்திரவமா இருக்காதீங்கன்னு சொல்ற பண்புகள், உண்மையாக நேசிப்பவர். கோபம் இருக்கும் நிறைய, பயங்கரமா கோபப்பட்டா கூட அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு இலகிய மனம் கொண்டவராக தான் நான் விஜயகாந்த் அவர்களை பார்க்கிறேன். நிச்சயமா. அதே போல இப்போ இருக்கக்கூடிய இளம் நடிகர்கள்லாம் அவர்கிட்ட இருந்து எதெல்லாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? எதெல்லாம் கத்துக்கணும்? அந்த மாதிரி டீப்பா வந்து எதை கத்துக்கணும் எதை கத்துக்கூடாது தற்சமயம் இந்த தருணத்தை நான் சரியா இருக்க நினைக்கிறேன். நல்ல குணங்களை இணையருடன் கத்துக்கலாம். அதுவும் புரட்சி கலைஞர் கேப்டன் பல குணங்களை தான் சொன்ன மாதிரி, அவர் ஈகை குணம், அவர் பரந்த மனப்பான்மை, தொலைநோக்கு சிந்தனை, இதெல்லாம் கத்துக்கணும். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை தொடர்ந்து நாம இறுதி பயணத்தை பார்த்து வருகிறோம்.